ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையில் ஏற்பட்ட பிரச்சனையை தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்குது, எங்கே இருக்காங்க, என்ன மாதிரியான மாறுதல்கள் நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தைய எம்எல்ஏக்கு அது எக்ஸ் மினிஸ்டருங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்க அப்படின்னா, தாய் கழகமான தாய் கழகம் அதிமுகவுக்கு செல்கிறாங்க. அதாவது ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் தான் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பாருங்கள், கோயில் மாதிரி இருந்த கட்சி ஆஃபீஸை உடச்சி நொறுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்தாருங்க. வெளி வந்து ஒன்றுமே அவரால் கிழிக்க முடியலைங்க. பொதுச் செயலராக எடப்பாடி ஆகிட்டாருங்க. இப்போ உடனே ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்படியே போய் தாவலாமா திமுக பக்கம் போனார். அந்த பக்கம் எந்த பப்பும் வேகலை. இன்னும் திமுக பி டீமுன்றாங்க, ஏ டீமுன்றாங்க, சி டீமுன்றாங்க. ஆனால் பப்பு வேகாத காரணத்தால் இப்படி சரி என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து பார்த்து தலைவர் உடனே டிடிவி பக்கம் சாஞ்சிட்டாருங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டிடிவியை பார்த்து பார்த்தீங்கன்னா, உடனே வாங்க நம்ம அரசியல் பண்ணலாம், வாங்க களத்தில் இறங்குங்க அப்படின்னு போகிறாரு. உடனே சசிகலா அம்மையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுக்குறாரு. நீங்களும் வாங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி முடிக்கடிச்சுட்டு நம்ம வேலை செய்யலாம், நம்ம அரசியல் கட்சி நடத்தலாம் அப்படின்ட்டு. இவருக்கு வேலையே இவரோட அரசியல் வாய்ப்பு அவ்வளோ தான் முடிஞ்சது. இவரோட அரசியல் இது முடிஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இவர் ஒரு பச்சவந்தி பதவி பச்சவந்தி எல்லாம் சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா, இவரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் அவர் எம்பின்ற வேலையை வந்து பையன் செய்யக்கூடாது, அவர் தான் விலகிட்டாருங்களா அதிமுக கட்சியிலேருந்து அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அப்படின்னு நிறைய பேர் அமைச்சர், எக்ஸ் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கையில் வச்சுன்னுக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நான் ஏற்பாரா, இல்லை மானம் இருக்கா, இல்லை என்ன பண்ண போகிறாரு இது ஓபிஎஸ் அப்படின்ற ரவீந்திரன்லாம் என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஹால்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.